மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழுகுமலை சன்ரைஸ், அந்த மெஜஸ்டிக் சன்ரைஸை தான் வந்து விட்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். டு ஸ்டார்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து மூணார்லேருந்து சூரியநெல்லி கிளம்பி அங்கே ஒரு ஹோம் ஸ்டேயில் செக்இன் பண்ணியாச்சு. இது ரொம்பவே டீசெண்டான ஹோம் ஸ்டே. ஸோ ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ஸ்டேனே சொல்லலாம். 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட பால்கனி வியூ வந்து நம்ம நாளைக்கு காலையில் வந்து நான் காட்டுறேன். ஸோ நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கியாச்சு. மார்னிங் ஒரு 4 AM போல் ஜீப் வந்து அந்த ஓனரே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பர் ஹெட் 600 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜீப்பில் ஏறி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கொழுகுமலை சன்ரைஸ் விட்னஸ் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து வந்து 1 hour வந்து ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து டிக்கெட் எடுத்து அந்த அண்ணா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த செக்கிங் கவுண்டரில் அங்கே கொடுத்துட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த கன் இருட்டில் அப்படியே செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஸ்டார்ட் பண்ண உடனேயே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு ரோட்லாம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே 3D எஸ்டேட் மூலயமா தான் வந்து இந்த ஜீப் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் மேலே ஏற சுத்தமாக ரோடே இல்லை, வெறும் ஃபுல்லாக கூழாங்குள்ளாக இருந்துச்சு. ஸோ அம்மா ஆஃப் ரோடிங்காக இருந்தது. உங்களுக்கு ஆஃப் ரோடிங்லாம் ரொம்பவே ஃபேவரட்னா நீங்கள் கண்டிப்பாக லைஃப் டைமில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். ஃபைனலாக அந்த 1 hour த்ரில்லிங் சூப்பர்ப் ஆஃப் ரோடிங் ஜீப் சஃபாரிக்கு அப்புறமா வந்து எல்லா ஜீப்பும் இங்கே அசம்பிள் ஆயிரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 400 meters ட்ரெக்கிங் பண்ணி தான் நீங்கள் சன்ரைஸை விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இங்கே அடிச்சு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் போலையா? எடுத்துட்டு போடா ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட் தான். இதுதான் வந்து ஹையஸ்ட் டீ எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபைனலாக நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே எந்த வித சேஃப்டியோ இல்லை எந்த ஒரு கம்பி பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு செகண்டு வந்து தப்புனா அப்படியே கீழே விழ வேண்டியது தான். லைக் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, நினச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஸ்டீப்பான ஒரு மவுண்டெயின் தான் இது. அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக நீங்கள் ஓன் ரிஸ்கில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியுது இல்லையா அந்த மவுண்டெயின், அது வழியாக போனால் வந்து அந்த பாத் வழியாக போனால் வந்து போஸ் பீக் அங்கே போகலாம். நீங்கள் வர அந்த கேப் அந்த ஜீப் அண்ணாக்கிட்டே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பைசா கேட்பாங்க. ஸோ அவங்க அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர் ரெண்டுமே இருக்கிற ஒரு இடம். பட் நாங்கள் அங்கே போகல, நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அதே மாதிரி வந்து டீ எஸ்டேட் வந்து சுற்றி பார்க்கணுனாலும் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. ஸோ நாங்கள் அது ப்ரிஃபர் பண்ணல, ஏன்னா போகிற வழி எல்லாமே வந்து டீ எஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே வந்து ஆஃப் ரோடிங் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட் வழியாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. லோடு மட்டும் வண்டிகளில் போட்டு போடுவோம், எடுத்துகிட்டு போயிடுவோம். இது கொஞ்சம் டாக்டர் ஃபைனலாக வந்து டவுனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து சாப்பிட போயிருந்தோம் நெக்ஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டேக்கே ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா சூரியநெல்லியில் தான் இருக்குது. Booking.com மூலயமா தான் இங்கே புக் பண்ணியிருந்தேன். பெனியல் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பர் நைட் வந்து 1000 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓனரே வந்து நமக்கு கொழுக்குமலை ஜீப் சஃபாரியும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க.
பர் ஹெட் வந்து 600 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பிக் பண்ணி இங்கே ஹோம் ஸ்டேலேயே வந்து ரிட்டர்ன் விட்டுட்டாங்க. இதோட பால்கனி வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீட்டர்லாம் வச்சு ரூம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ட்ரிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.